முக்கியமாக நமது பங்கில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் நன்கு குணமடையவும் மற்றவர்கள் கொரோனா பாதிப்பு இன்றி இறைவனால் பாதுகாக்கப்படவும் திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். திரு எம் விக்டர் மாசிலாமணி அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாள் பலியில் அவருடைய ஆன்மாவிற்காக வேண்டிக் கொள்வோம். திரு பெனோ பெரேரா ரோசிட்டா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகள் பென்சிட்டா ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் உடல் உள்ள நலத்திலும் சிறந்து விளங்கவும் இறைவன் ஆசி வேண்டியும் மேலும் குடும்பத்தில் வாழ்ந்து மதித்த அந்தோனி பெர்னாந்து அவருடைய ஆண்மையை பற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். அருட்சகோதரி அக்னஸ் ஐசிஎம், அருட்சகோதரி மேகி ஐசிஎம், அருட்சகோதரி மேரியான் இவர்களுடைய ஆண்மையை பற்றிற்காக இவ்வழியாண்டு கொடுக்கப்படுகின்றது. சிஸ்டர் எமரிட்டா மேரியுடைய ஆண்மையை பற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். திருமதி ஆர் பார்பரால், மரிய பாஸ்கர், மரிய அந்தோனி, தைனேஸ், ராஜேந்திரன், சேசு பாக்கியம் ஆகியோருடைய ஆண்மையை பற்றிற்காக திருப்பலியில் கொடுப்போம். அற்புதராஜ் அவர்கள், தூத்துக்குடி அற்புதராஜ் அவர்களின் 30வது நினைவு நாள் திருப்பலியில் அவரது ஆண்மையை பற்றிற்காகவும் உத்தரி கிறிஸ்தவ ஆன்மாக்கள் மற்றும் யாருடைய ஆன்மாக்களை பற்றிற்காகவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு தாமஸ் சதானந்தம் அவளின் ஆண்மை நித்திலை பாற்றி அடையவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு ஞானமுத்து ராஜஜ்ய சுதாஸ் அவர்களின் ஆண்மையை பற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். திரு சேவியர் கிறிஸ்டன் அவர்களுடைய ஆண்மை நித்திலை பாற்றி அடையவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு ஜோசப் திருமதி டாக்டர் ராஜ்யம் குடும்பத்திற்கு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும் விசேஷமாக குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவி உடல் நலமடையவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு அமல் பிராயன் பபியா, திரு சமித் ஜஸ்மித் ராபர்ட் ஜெரி இவரின் ஆண்மையை பற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தின் மறை அனைத்து ஆன்மக்களை பற்றிற்காகவும் உத்தரிக்க ஆன்மக்களை பற்றிற்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்கால 13ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் இந்த பலதரத்தின் மூலமாக பங்கேற்க வருகின்ற அனைவரையும் உங்கள் இயேசுவின் நாமத்திலே உங்களை வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அற்புத செயலினால் உள்நடமடைவதையும் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கின்றோம். நோயுள்ள அந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக அவள்பட்ட கஷ்டத்தை கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தன் வாழ்க்கையை கடவுளிடம் அர்ப்பணிக்கின்றார். ஆகவே கடவுள் அவருக்கு சுகத்தினை அளிக்கின்றார்.
அதே போல சிறுமியானவள் பல்வேறு கஷ்டங்களினால் கஷ்டப்பட்ட பொழுது அவருடைய தந்தையின் விசுவாசத்தினால் அவள் சுகமடைவதை நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட சுகத்தினை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தர தயாராக உள்ளார். ஆனால் நாம் செய்கின்ற பாவங்கள் அந்த அதிசயங்களை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்த தவறிவிடுகின்றது. ஆகவே இந்த திருப்பலியை நாம் தகுந்தவர்களாக பங்கேற்க அதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து பாவங்களையும் எண்ணி பார்ப்போம். கடவுளிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே நீ
உமது இறைவா உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் கவரி என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேருளில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 13-15 மற்றும் அதிகாரம் 2, இறை வசனங்கள் 23-24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும், நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி வீட்டி என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சீனம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஆண்டவரை எனக்கு செவி சாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரை எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 7, 9 மற்றும் 13 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டே வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை திணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டுமென்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டுமென்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 முதல் 43 வரை. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரை அடைந்தும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாவு தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமையை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலன் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டது யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால்
அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தங்களுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னதும் இயேசுவின் காதில் விழுந்தது. அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரன் யோவான் ஆகியோரை தமது தவிர வேறு எவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவர் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியை மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்பியதை இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயும் தம்மிடம் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கும்படி சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். கடவுள் நமக்கு அளித்த வாழ்வு மிகவும் ஒரு அற்புதமான வாழ்வு. அதை நாம் கடவுளுக்கு ஏற்றவாறு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த அழகான வாழ்வு அவர் நமக்கு அளிக்கின்ற ஒரு அற்புதமான கொடை. அவருடைய அன்பு கரம் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு நம்முடைய குறைபாடுகளிலிருந்து நம்மை நிறைவானவர்களாக மாற்ற தயாராக உள்ளது. ஆனால் அந்த தொடுதலை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ள மக்களாக இருக்கின்றோமா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 அற்புதங்கள் இறைவன் இயேசு கிறிஸ்து நிகழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம். யாயிர் என்ற அந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்கு இறைவன் இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கின்றார். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அவரை நெருக்கிக் கொண்டு செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு அதிசயங்களை நாம் காணலாம் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் செல்கின்றார்கள். தலைவர், அந்த தொழுகை கூட்டத்துடைய தலைவன் தன்னுடைய மகள் சுகம் பெறுவாள் என்ற அந்த நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்கின்றான். அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்டவள். உடல் வேதனை, மனவேதனை, உடமையெல்லாம் விற்று செலவிட்டாலும் அது அந்த நோய் அவளை விட்டு நீங்கவில்லை. மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் என்று பல்வேறு வகையான கோபம், தயக்கம் என்று பல்வேறு வகையான உணர்ச்சிகளால் அவள் சூழப்பட்டிருந்தாள். ஆனால் அவளுடைய மனதில் இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை, அவருடைய மேலாடனுடைய நுனியை நான் தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த பெண்மணி அந்த நெருக்கமான அந்த கூட்டத்தில் இயேசுவை பின்தொடர்கின்றார். ஆம், அவளுடைய அந்த விசுவாசம் இயேசுவை தொட்டவுடன், அந்த இயேசுனுடைய ஆடையினுடைய நுனியை தொட்டவுடன் அந்த பெண்மணியானவள் அவளுடைய உடல் சுகம் பெறுவதை அவள் உணர்கின்றாள். இங்கே நாம் பார்க்க வேண்டும், இறைவன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு நேரமும் மக்களோடு ஒன்றித்து அவர் சென்று கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவர் நின்று மற்றவர்களை அனைவரையும் பார்க்கின்றார். என்னை தொட்டது யார்
ஏனென்றால் அவரிடமிருந்து அந்த வல்லமை வெளி சென்றதை அவர் காண்கின்றார், உணர்கின்றார். ஆகவே என்னை தொட்டது யார் என்று அனைவரையும் பார்த்து கேட்கின்றார். பெரிய கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. திடீரென்று அதனுடைய முக்கியமான ஒரு மனிதர் நின்று இந்த கேள்வியை கேட்டால் எவ்வாறு இருக்கும், அந்த பெண்ணுக்கு எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அவள் பயத்தோடும் தயக்கத்தோடும் வெட்கத்தோடும் இருக்கின்றார். என்ன சொல்வது என்று தெரியாமல் இருக்கின்றார். ஆனால் அந்த பெண்மணியிடம் உண்மை இருந்தது. ஆகவே அவள் முன்னாடி வந்து நான் தான் என்று ஒத்துக்கொள்கின்றார். ஒரே கடவுள், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 8:32. Know the truth will make you free. உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த உண்மை உங்களை விடுதலைப்படுத்தும். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மக்கள் அனைவரும் கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை நடத்துவார் என்ற அந்த நோக்கோடு சென்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிறைவேறும் என்று அவர்கள் எண்ணவில்லை. ஆகவே அந்த அற்புதத்தின் மகத்துவத்தை இந்த பெருந்திரளான மக்கள் உணராமல் இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி தன்னுடைய மனதில் நினைத்திருந்தால், அவருடைய ஆடையை நான் தொட்டால் போதும் நான் குணம் பெறுவேன், சுகமடைவேன் என்று அவள் விசுவசித்தாள். ஆகவே அவளுடைய மனதில் உண்மை இருந்தது. உண்மை இருந்ததால் அவள் சுகம் பெற்றாள். பவுலடிகளார் இந்த விடுதலை பற்றி பேசும்பொழுது அழகாக சொல்வார், எங்கே பரிசுத்த ஆவி இருக்கின்றதோ அவர்கள் மத்தியிலே உண்மை இருக்கும். எங்கே பரிசுத்த ஆவி இருக்கின்றதோ அவர்கள் மத்தியிலே உண்மை இருக்கும். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, உள்ளத்தில் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் கடவுளை காண்பர் என்று மத்திய எழுதிய அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தூய்மையான உள்ளத்தோடும் மனதோடும் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விடுதலை நம்மை முழுமையாக விடுதலை செய்ய நாம் பாடுபட வேண்டும். இந்த பெண்மணியை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு பாடுபட வேண்டும். அப்படி என்றால் நாம் உண்மையாக கடவுளை வணங்குகின்றோம், அவரை போற்றி புகழ்கின்றோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்துமே தவறாக நிகழ்கின்றது? இந்த கொரோனா வைரஸ் இதற்காக நம்மை இவ்வாறு கஷ்டப்படுத்துகின்றது. நம்முடைய குடும்பங்களில் ஏன் அமைதி இல்லை? நாம் ஏன் சந்தோஷமாக வாழ முடியவில்லை? கடன் பிரச்சனை, குழந்தை இல்லாத தன்மை, இவை அனைத்தும் எதற்காக நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுகின்றது, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? நாம் உண்மையான கடவுளை தானே நாம் வணங்குகின்றேன், போற்றுகின்றேன், புகழ்கின்றேன் என்று நாம் பல்வேறு வகையான கேள்விகளை நாம் எழுப்பலாம். இந்த கேள்விகளுக்கும் திருத்துதர் பணியில் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். திருத்துதர் பணி அதிகாரம் 16 வாசித்தால் நமக்கு அழகாக தெரியும். பவுலும் அகிலாவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பணி செய்வதற்காக சென்றிருப்பார்கள். அங்கே அவளை எப்பொழுதும் ஒரு பெண்மணியானவள் பின்தொடர்ந்து வருவாள். அவள் குறி செல்கின்ற அந்த பெண்மணி, அந்த பெண்மணி பவுலையும் அகிலாவையும் பார்க்கின்ற பொழுது, இவர்கள் கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று அவர் அடிக்கடி சொல்லி வந்தார். ஒரு நாள் பவுலடிகளார் திரும்பி பார்த்து, இவளை விட்டு வெளியே செல் என்று கட்டளையிடுகின்றார். அப்பொழுது அவளை பற்றியிருந்த அந்த தீய சக்தி அவளை விட்டு நீங்கியது. ஆகவே இவளை வைத்து பணம் சம்பாதித்த அந்த மனிதர்கள் இவர்களை சிறைப்பிடித்து இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டுகின்றார்கள். இவர்கள் இந்த தேசத்தில் கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று ஒரு பொய் சான்றை அவர்களுக்கு சொல்கின்றார்கள். ஆனால் பவுல் கடவுள் கொடுத்த அந்த பணியினை அவர் நிறைவாக செய்தார். கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை அவர் கடைபிடித்தார் தன்னுடைய வாழ்க்கையில். அந்த சபையில் சென்று அவர்களை ஆடைகளை கிழித்து அவர்களை அடிக்க வேண்டும், அடித்து பிறகு சிறையில் அடிக்க வேண்டும் என்ற தீர்ப்பினை அவர்கள் பெறுகின்றார்கள். அதே போல அவருடைய ஆடைகளை கிழித்து அவர்களை அடித்து அந்த சிறையில் அடைக்கின்றார்கள். அதே போல நம்மளுடைய ஆடைகளும் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, கொரோனா வைரஸ் நம்மை கிழிக்கவில்லையா?
நம்மளுடைய குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இன்மையால் நம்மை கிழிக்கவில்லையா? கடன் பிரச்சனைகளால் படுகின்ற கஷ்டங்கள் நம்மை கிழிக்கவில்லையா என்று பல்வேறு வகையான சூழல்களை நாம் சொல்லலாம். ஆனால் பவுலடிகளார் சிறைக்கு சென்ற பிறகு அந்த கஷ்டமான நேரங்களிலும் அந்த துன்பமான நேரங்களிலும் அவர் இறைவனை போற்றி புகழ்ந்தார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, எந்த வகையான கஷ்டங்கள் சுகமின்மை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், ஆனால் அந்த உண்மையான கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் போற்றி புகழ்ந்தோமே என்றால் நம்முடைய கடவுள் சடன் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் புதுமை நிகழ்த்த தயாராக இருக்கின்றார். அந்த சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் திடீரென்று அவருடைய கட்டவிழ்க்கப்படுகின்றது, சிறையினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது, அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில் நாம் வாசித்தது போல அந்த பெண்மணியிடம் இருந்த நம்பிக்கை, அந்த தொழுகை கூடத்தினுடைய தலைவரிடம் இருந்த அந்த நம்பிக்கை, அனைவரும் வந்து சொல்கின்றார்கள், இந்த குழந்தை இறந்து விட்டால் எதற்காக போதகரை துன்பப்படுத்துகிறேன், தொந்தரவுப்படுத்துகிறேன் என்று அவரை சொல்கின்றார். ஆனால் இயேசு அஞ்சாதீர், நம்பிக்கையோடு இரும், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு இரும். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, உண்மையான கடவுளை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். உண்மையான கடவுளை நாம் பெற்ற மக்களாக இருக்கின்றோம். ஆகவே நம் மத்தியிலே அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மையை உணர்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது அந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும். எவ்வேறு வகையான கஷ்டங்கள் இருக்கலாம், கொரோனா வைரஸ் நம் அனைவரையும் உலுக்குகின்றது, இந்த உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நம்முடைய அன்பானவர்கள், நமக்கு நம்பிக்கையானவர்கள் இந்த நோயினால் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இந்த கஷ்ட காலங்களில் கடவுளை போற்றி புகழ வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு கூறுகின்றது. அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்கின்ற பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் நம்முடைய கடவுள் திடீரென்று சடனென்று நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த வல்லவராய் இருக்கின்றார். அந்த வல்லமை நிகழ்த்தி இருக்கின்ற அந்த கடவுள் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ள மக்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் பல்வேறு வகையிலே அந்த உண்மையான கடவுளை நாம் விசுவசிக்க தவறி விடுகின்றோம். நம்மளுடைய பாவங்களினால், நம்மளுடைய நேர்மையின்மையினால் அந்த உண்மையான கடவுளை ஏற்றுக்கொள்ள நாம் பின்தங்குகின்றோம். ஆனால் நாம் எவ்வாறு இருந்தாலும் நம்மை முழுமையாக அன்பு செய்ய, நம்மை பாதுகாத்து வழிநடத்த அந்த கடவுள் தயாராக உள்ளார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நம்மை அமுக்கினாலும், கஷ்டத்தை நம்மை மூழ்கி அடித்தாலும் நாம் ஐயப்பட தேவையில்லை. அஞ்சாதீர், நம்பிக்கையோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களை காத்து வழிநடத்தி வருகின்றேன் என்று அந்த இறைவன் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். அந்த உண்மையின் வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். எவ்வாறு அந்த உண்மையான நம்பிக்கையினால் அந்த 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட அந்த பெண்மணிக்கு கடவுள் எவ்வாறு விடுதலை அளித்தாரோ, எவ்வாறு அந்த யாயிர் மகளுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து சுகம் அளித்தாரோ, அவருடைய நம்பிக்கை அவருடைய மகளுக்கு சுகம் கொடுத்ததோ, அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க இறைவன் தயாராக இருக்கின்றார். அந்த சுகத்தினை பெற நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இயேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே திருப்பி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சுற்றார் அனைவரையும் ஆசீர்வதித்து நிறைவாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ தேவையான அனைத்து வரங்களை மாற்றினையும் திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவரோ
நடைபெறுவதற்காக நம்மளுக்கு தேவையான அனைத்து வரங்களை மாற்றலையும் நாம் இப்பொழுது கடவுள் படைப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் பணிக்காய் நீர் தேர்ந்தெடுத்து அர்ச்சித்திட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணிவாழ்வில் உமது அன்பு வாழ்வை வார்த்தையாக இல்லாமல் வாழ்வாக பிரதிபலித்து முன்மாதிரியான சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மக்களை நல்வழியில் வழிநடத்தி இறையாட்சியை எங்கும் வளரச் செய்திட தூய ஆவியின் ஆற்றலையும் வல்லமையையும் நிறைவாக பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, என் தாய் திருநாட்டை வழி நடத்தும் நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்கள், சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா சூழலில் மக்கள் ஒவ்வொருவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய நல்ல செயல்பாட்டை அவர்கள் ஏறெடுக்க நீரே உமது ஆவியின் அருட்படைகளை நிறைவாக பொழிந்து காத்திடவும், மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் நிறைவாக பெற்று மன அமைதியோடு மன மகிழ்வோடு இயல்பு வாழ்வுக்கு திரும்ப தேவையான உமது அருளையும் ஆசிரியையும் பொழிந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர் நோயற்றவருக்கன்று நோயுற்றவருக்கே தேவை என்று சொன்ன அன்பு தெய்வமே, உடலாலும் உள்ளத்தாலும் நோயிற்றிருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் உமது அருட்கரம் தொட்டு புது வாழ்வு கொடுத்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி, சமாதானம், நல் உறவு நீடிக்க துணை செய்யும்படியாக இறைவா உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு அமைதியான நம்ம தனிப்பட்ட கட்டுகளுக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் இல்லை இறைவா, உன்னுடைய மக்களாக இவ்விடத்தில் வாழ எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பால் எடுத்து வைத்துள்ளோம். உன்னுடைய கருணை கண்களினால் எங்களுக்கு பெற்றுத்தர எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிட
சகோதர சகோதரிகளே, விடுவிமான பலி இல்லாமல் தந்தையை இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியை வெற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் விருது ஆகிய அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கைகளில் முறையை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மர நிகழ்வுகள் எங்களுக்கு நட்பை அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றுவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்க திருகுலமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்துடன் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை கொடுக்குமாறு உமக்களை மக்களை ராவோடு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உங்களோட பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களை மன்றாடுகின்றோம். இப்பலியின் நாவலும் கனியர் திருவிழமாடி இவ்வாறு உங்களுடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாளர்கள் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என்ற உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். உலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. விரும்பியபடி உம் திருமுனிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதல்களை கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தராய் வாழ்ந்து இவளை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிலை அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே இவளுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியவே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், நான் நலம் அடையும். ஜீவன் தேடும் தெய்வம் இன்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். தெய்வமே உன்னை தேடினேன், என்னில் உரைத்திடவா. ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் இன்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். பாதையெங்கும் தீபமேற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம். பாதையெங்கும் தீபமேற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம். இயேசுவே என் தெய்வமே, புது வாழ்வின் வசந்தமே. ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் இன்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். தந்தையே,
திருமண ஓலைகள். பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை ஜெயபால்ராஜ், தாய் சந்தன மேரி, இவருடைய மகன் ஜார்ஜ் மார்ட்டினுக்கும், இருதய நகர் பங்கு சிதம்பர நகரில் இருக்கும் தந்தை பெருமாள், தாய் ஞானமணி, இவருடைய மகள் முத்துலட்சுமிக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகின்றேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பழிப்பொருட்கள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மிடம் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதருள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.